ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டுக்கறியை வச்சு வந்து நான் வந்து ஒரு தொக்கு செய்ய போகிறேன். நல்லா பெப்பர் போட்டு நல்லா காரசாரமாக இருக்கும். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். 2-3 ஸ்பூன் வந்து நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டை கிராம்பு போட்டு நான் தாளிச்சிக்கிறேன். இதில் வந்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தை வந்து நான் வந்து மிக்ஸியில் வந்து அரைச்சி நல்லா விழுதாக வச்சுருக்கேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நாட்டு தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு 300 கிராம் கறி வாங்கி அதை வந்து நல்லா கழுவிட்டு இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த மசாலாவோட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அந்த மசாலா வந்து வதங்கணும். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான நம்ம உப்பை சேர்த்துடலாம். ஆல்ரெடி நான் கறி வேகும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் கொஞ்சம் உப்பு கம்மியாக சேர்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் வந்து நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள், சுற்றி மேலே வந்திருக்கா. இப்போ இந்த நேரத்தில் தான் நம்ம வந்து கறியை சேர்க்கணும். இப்போ கறி வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சூப்பு அதை வந்து இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மசாலாவில். இப்போ பார்த்தீங்கன்னா கறி வந்து நல்லா கொதிக்குது. அதனால் வந்து இது சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இன்னும் திக்காகணும் இந்த கிரேவி. இப்போ பார்த்தீங்கன்னா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம ஃபைனலாக வந்து பெப்பர் பொடியை போட்டு தூவி இறக்கிடலாம். அதுக்கப்புறம் நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கறி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாத்தில் போட்டு சாப்பிட்டு நான் எவ்வளோ டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். நான் கறி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து இட்லி தோசைக்கு சப்பாத்திலாம் வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.